Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்றைக்கி நான் ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி முட்டை கிரேவியும் தக்காளி ரசமும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி 4 தக்காளி இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பர்னரில் முட்டை வேக போட்டுடலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இது இப்போ வேகட்டும். நெக்ஸ்ட் நம்ம ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லி 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பல் வரைக்கும் பூண்டு தோலோடு தான் வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே போட்டுடலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் இதை 2ஆக பிச்சு போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. அப்புறம் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கிடுறேன். இதை தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி வேக போட்டிருந்தோம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் தக்காளி எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ரசம் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம். இது சீக்கிரம் ஆறணுன்னா 1 டம்ளர் மட்டும் தண்ணி இதோட ஊற்றிக்கோங்க. சீக்கிரம் ஆறிடும். இது நல்லா ஆறின பிறகு நல்லா ஒரு கரண்டி இல்லைனா மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் கையை விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளி எதுவுமே முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிடுறேன். கையை வச்சு வடிகட்ட முடியலன்னா நீங்கள் ஃபில்டர் வச்சு கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியை இதோட சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோட சேர்த்துக்கிட்டு தக்காளி புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. லேசாக அந்த நுரை கூட்டி வரும்ல, அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அரிசி ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ விசில் போட்டு எடுத்துக்கலாம். ரசம் ரெடியாகிறதுக்குள்ளேயும் 3 வெங்காயம் முட்டை கிரேவிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தோலை எடுத்தாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதை நான் சாப்பரில் தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டு சாப்பரில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரசத்துக்கு எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டில் போடாதீங்க. நான் இதோட கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். இல்லைனா தேங்காய் தண்ணி கூட இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் தண்ணி சேர்க்கும் போது சீனி சேர்க்கணுன்னு தேவையில்லை. ஃபைனலாக மல்லியில் மட்டும் சேர்த்துட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். ரசத்தை உடனே மூடி வைக்காதீங்க, கடுத்துரும். அப்படி மூடி வச்சா பாதி அளவுக்கு மட்டும் மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆவி வெளியே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ண பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுறேன். ரொம்ப மையாக அரைக்கணும் தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, ஓரளவு வேகிற அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் மட்டும் இதுக்கு போட்டால் போதும். இதில் லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும். அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிட்டேன்னா இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளேயும் முட்டையை நம்ம இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். முட்டையை சுற்றி இந்த மாதிரி லேசாக கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மூடியை திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ முட்டை ஒன்றுனா இது கூட சேர்த்துடலாம். இது ஓரளவுக்கு வற்றி வரணுங்க. வற்றி வந்த பிறகு தான் முட்டையை போடணும். இப்போ நான் இதோட முட்டையை சேர்த்துக்கிடுறேன். முட்டையை போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையை இதோட சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் வந்து வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி முட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 5 முட்டை மட்டும் இதோட சேர்த்துக்கிடுறேன். இதை வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் சிம்லேயே வச்சு மூடி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மசாலாவை எல்லாமே முட்டை மேலே படுற மாதிரி நல்லா கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மறுபடியும் இதை திறந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.